இலங்கையில் ஐஸ் ரக போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் மீட்கப்பட்ட விடயம் வந்து எங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்றைய தினமானது தங்காலை பகுதியில இன்னும் ஒரு ரசாயன குவியல் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்த தகவலின்படி அந்த ரசாயன குவியலானது மீட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு இடத்துல அந்த ரசாயனமானது கொட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப கொஞ்ச நாட்களாகவே இந்த போதைப் பொருட்கள் என்று சொல்ல முடியாது, போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலக்கூறுகள், ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த ரசாயனங்கள் எங்கிருந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஈரான், பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளிலும் இருந்துதான் அதிக அளவிலான இந்த ரசாயனம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது கண்டெய்னர்ஸ்ல இந்த ரசாயனங்கள் போடப்பட்டு கப்பல் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அப்ப கப்பல் மூலமாக இலங்கைக்கு இந்த ரசாயனம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னா கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல சுங்கத்துல வந்து இந்த இது என்னன்னு கிளியர் பண்ணி உங்களுக்கு அனுப்பினான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் போலீசாரும் இந்த சிஐடியினரும் இந்த ரசாயனங்களை இந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள போட்டு நாட்டுக்குள்ள அனுமதிச்ச சுங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இதுக்கு துணையா இருந்த காவல்துறையினர், இதற்கு துணையா இருந்த அரசு அதிகாரிகள், இப்படி ஒரு பெரிய ஒரு சர்க்கிள்ல வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விடயம் தொடர்பாக நிறைய முக்கியமான அரசியல்வாதிகள் தற்பொழுது கூட இந்த ரசாயனமானது இந்த தலாவா பகுதியில வந்து 50,000 கிலோகிராம் ரசாயனம் மீட்கப்பட்டது. அந்த பகுதி, அந்த நிலம் கூட ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர் ஒரு ஆளுக்கு சொந்தமான நிலம். அதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்பாக நிறைய அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தம் இருக்கும்னு சொல்லி தற்பொழுது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ரைட். இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு முன்னமெல்லாம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னம் பார்த்தோம்னு சொன்னா போதைப் பொருட்கள் பிடிபட்டு கொண்டு இருந்தது. ஆனா அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து எங்கட பார்வையில் எப்படி இருந்ததுன்னு சொன்னா வேற வேற இடங்கள்ல இருந்து போதைப் பொருட்களாகவே, அதாவது ரோ மெட்டீரியல் இல்லாம, ரசாயன மூலப்பொருள் இல்லாம போதைப் பொருட்களாகவே இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்குது என்று சொல்லிட்டு நாங்க இவ்வளவு நாளாவே நினைச்சு கொண்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை. இலங்கைக்குள்ளவே வந்து தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு, தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு, அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து கப்பல் மூலமாக வேற, அதாவது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து வேற பொருட்கள் சொல்லி பதிவு செய்யப்பட்டு பொய்யான ஆவணங்கள் தயார்படுத்தப்பட்டு இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்குள்ள இந்த பிடிப்பட்ட இந்த தொழிற்சாலையானது, இந்த ஐஸ் ரக போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தொழிற்சாலையானது ஒருவேளை பிடிபடாமல் இருந்திருந்தால் இலங்கைக்குள்ள பாரிய அளவிலான இந்த போதைப் பொருள் வியாபாரமும் இலங்கை இளைஞர் ஜோதிகள் மத்தியில வந்து இந்த போதைப் பொருள் பாவனையும் அதிகரிச்சிருக்கும். இதனால பார்த்தோம்னு சொன்னா நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குழப்பமான நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னா இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக நிறைய பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்கா, வேற ஒரு நாடுகள் நிறைய இருக்கு, ஆஸ்திரேலியா, மியான்மார், இப்படி நிறைய நாடுகள் இருக்கு. இப்படி நிறைய நாடுகள் எல்லாமே வந்து இந்த போதைப் பொருட்கள், இந்த குறிப்பாக இந்த ஐஸ் ரக போதைப் பொருட்கள் பாவனை வந்து அதிகமா இருக்குது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இலங்கையை பார்த்தோம்னா ஒரு சிறிய ஒரு நாடு, சிறிய ஒரு சனத்தை கொண்ட நாடு. அந்த சிறிய ஒரு சனத்தை கொண்ட நாட்டுக்குள்ள இந்த போதைப் பொருள் பாவனை வந்து அதிக அளவிலாக, அதாவது ஒரு தொழிற்சாலை ஒன்றை நிறுவி இங்கேயே உற்பத்தி செஞ்சு இங்கேயே விநியோகிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னா அதோட விலை வந்து பெரிய பாரதூரமாக வந்து அமைஞ்சிருக்கும். அதனால இந்த தொழிற்சாலையானது பிடிபட்ட விடயமானது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது இலங்கை இளைஞர்களை இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து காப்பாற்றினதுக்கு இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. உலகத்துல எந்த நாடுல வந்து அதிகமாக இந்த ஐஸ் ரக போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலியால தான் அதிகமாக பிடிபட்டிருக்கு. ஆஸ்திரேலியால பார்த்தோம்னு சொன்னா அவங்க டன் கணக்குல போதைப் பொருட்களை வந்து கடத்தி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாக்குள்ளேயும் சரி, ஆஸ்திரேலியால இருந்து வெளியிலையும் சரி கடத்தி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா அவங்களும் இதே மாதிரி தான். இப்ப இது இலங்கைக்குள்ள வந்து இந்த ரசாயனம் ஒரு கண்டெய்னர்ஸ் 2 கண்டெய்னர்ஸ்ல வந்திருக்குது. இது வரைக்கும் பிடிபட்டதுல 2 கண்டெய்னர்ஸ் தெரிய வந்திருக்குது. இன்னும் பிடிபடாம எத்தனை கண்டெய்னர்ஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கின்ற விஷயம் எல்லாம் தெரியாது. ரைட். அப்ப பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலியாலையும் இப்படித்தான் கண்டெய்னர்ஸ்குள்ளேயும் சரி வேற வேற பொருட்கள் என்ற பெயர்ல வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா உள்ளே இருந்தும் வெளியால அனுப்பப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்டீரியோஸ், இந்த ஸ்பீக்கர்ஸுக்குள்ளே எல்லாம் வந்து, அதாவது ஆடியோ சிஸ்டம் இருக்காங்க, அதுக்குள்ளே எல்லாம் வச்சு இந்த ஐஸ் ரக போதைப் பொருட்களை வந்து கடத்தி இருக்கிறாங்க. மரப்பலகைகள் இருக்காங்க, தளபாடங்கள், அதுக்குள்ளே எல்லாம் வச்சு இந்த போதைப் பொருட்களை வந்து கடத்தி இருக்கிறாங்க. அதாவது கண்டெய்னர்ஸ்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் உள்ளுக்கு வருதுன்னு சொல்லி கிளியரன்ஸ் போட்டு, அதாவது இந்த ஒலிபெருக்கியல் அந்த செட்டுக்குள்ள, ஸ்டீரியோ செட்டுக்குள்ள
அதை வச்சு ஸ்பீக்கர் சொல்லுக்கு போயிருதுன்னு சொல்லி எல்லாம் கடத்தி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் தான் அதிக அளவிலான ஐசக போதைப் பொருட்கள் வந்து இதுவரைக்கும் பிடிபட்டிருக்கு. நிறைய பில்லியன் கணக்கில், அதாவது ஆஸ்திரேலிய டாலர்ஸ் பில்லியன் கணக்கிலான பெருமதியான போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிபட்டிருக்குது. இலங்கையில பிடிபட்ட இந்த 50,000 கிலோ இந்த ரோ மெட்டீரியல், இந்த மூலக்கூறு, இந்த ரசாயனமானது ஒருவேளை பிடிபடாம இருந்திருந்தா அதை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் ஐஸை வந்து ஐஸ் போதைப் பொருளை இலங்கையில உற்பத்தி செஞ்சிருக்க முடியும். அதாவது அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையில மட்டுமே உற்பத்தி செஞ்சிருக்க முடியும். அதன் மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது கூட இலங்கை ரூபாப்படி பல பில்லியன் ரூபாயாக இருக்கின்றது. அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இலங்கையில நடக்க இருந்திருக்குது. அந்த விஷயமானது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.